சனாதன தர்மம். மண்ணுலக மனித செல்வத்தில் ஏழையாகவும் விண்ணுலக தெய்வீக செல்வம் மற்றும் வேள்விகளில் செல்வந்தனாகவும் இருப்பவர்கள் வெல்லப்பட முடியாதவர்களாகவும் அச்சமற்றவர்களாகவும் ஆகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரம்மத்தின் உருவம் என்றே அவர்கள் கருதப்பட வேண்டும். நிலையற்ற, குணங்களற்ற, மாற்றமற்ற, எந்த வகையான இருமையுமற்ற தனியனான பரமாத்மாவை அறிவதை விட ஓர் அந்தணன் வேறு எதை அறிய வேண்டும்? பயிற்சிகளின் விளைவாக ஒரு சத்திரியன் பரமாத்மாவை அறிந்து கொண்டு தன்னை, அந்த பரமாத்மாவை தனது சொந்த ஆன்மாவிலேயே காணலாம். மனத்தில் உள்ளார்ந்து இருக்கும் பிரம்மஞானம் அதனுள்ளேயே வசித்தாலும் வெளிப்படுத்த இயலாததாக இருக்கிறது. தூய அறிவு மற்றும் பிரம்மச்சரியம் ஆகியவற்றின் துணையுடனேயே அந்த ஞானம் வெளிப்படுகிறது. உண்மையில் பிரம்மஞானத்தை அடைந்த யோகியர் உலகத்தை கைவிடுகின்றனர். இதுவே எப்போதும் தலைமையான ஆசான்கள் மத்தியில் காணப்படுகிறது. எந்த பிரம்மத்தை குறித்து நீ என்னிடம் கேட்கிறாயோ அது விரைவில் அடைய முடியாதது. அதை அவசரக்காரனால் அடைய முடியாது. தூய அறிவில் புலன்கள் அடக்கப்பட்ட பிறகு உலக சிந்தனை முற்றிலும் இல்லாத அந்நிலையிலேயே ஒருவன் பிரம்மத்தை அடைவான். பிரம்மத்தை அடைய வழிவகுக்கும் அதுவே ஞானமாகும். பிரம்மச்சரியம் பயில்வதால் மட்டுமே பிரம்மத்தை அடைய முடியும். அனைத்து உலகங்களும் தன் கண்முன்னே இருப்பது போல காணும் ஒரு மனிதனே அண்ட அறிவை பெற்றவனாக சொல்லப்படுகிறான். எவன் உண்மையில் நிலைத்திருக்கிறானோ, எவன் பிரம்மத்தை அறிகிறானோ அவனே பிராமணன் என்று அழைக்கப்படுகிறான்.